இந்த கலியுகத்துல மனுஷங்கள்லாம் நானுங்கிற அகம்பாவத்துல சுத்திட்டு இருக்காங்க. இந்த அகம்பாவம் அதிகமானதுனால செல்ஃபிஷ், அதாவது நானுங்கிற சுயநலம் அதிகமாயிருச்சுங்க. சுயநலம் அதிகமானதுனால தான் மட்டும்தான் வாழணும், தன்னை சுத்தி எந்த பிராணிகளும் வாழக்கூடாதுன்னு எல்லா உயிரினங்களையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் எல்லா காலத்திலையும் பல உணர்வுகளோடு இருக்கிறதுனால தான் நம்முடைய எல்லா மதங்களிலையும் பிராணிகளுக்கு, அதாவது நம்ம சுற்றி இருக்கிற விலங்குகளுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நமக்கு போதனை சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இன்னைக்கு காலபைரவருடைய கதைகளை எடுத்து சொல்ல போறேன். காலபைரவர்னா காலம் மற்றும் நாயின் மீது உட்கார்ந்து பிரயாணம் செய்பவர் தான் பைரவர். இது சிவனுடைய கோபமான அவதாரம், எதிரிகளை பயமுறுத்துறதுக்காக எடுத்த அவதாரம் இது. ஏன்னா தன்னையே சரணடைந்த பக்தர்களுடைய எதிரிகளையும் மற்றும் அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளையும் தோற்கடித்து அதிலிருந்து பாதுகாத்து பக்தர்களுக்கு தேவையான சகல நலன்களையும் செய்பவர். இப்படி தலைக்கு மேல புழு கொட்டிட்டு இருக்கிற நாயை அருவறுப்பு படாம ஆத்து ஃபுல்லா கடந்து வர்றீங்களே, இதை ஆத்துக்கு அந்த பக்கமே விட்டுட்டு வந்திருக்க கூடாதான்னு இந்திரன் யுதிஷ்டர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு யுதிஷ்டர், அதாவது நம்ம தர்மர் சொன்ன பதில பாருங்களேன். என்னையே நம்பி தன்னை முழுசா அர்ப்பணித்த ஒரு உயிரை நான் கைவிட்டுட்டேன்னா அந்த பாவம் எல்லையில்லா பாவத்திற்கு சமம். அதாவது தர்ம நெறிய ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு உயிரை ஒரு மனிதரை கொலை பண்ணதுக்கு சமம், இல்லைன்னா ஒரு பெண்ணை கொலை பண்ணதுக்கு சமம்னு அவருக்கு புரிய வைக்கிறாருங்க தர்மர் இந்திரருக்கு. ஓ இந்திரா, சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசைக்காக என்னையே நம்பி பாதுகாப்பு கொடு, உயிர் பிச்சை கொடு, நான் பலவீனமா இருக்கேன்னு முழுசா சரணடைந்த இந்த நாயை இங்கேயே விட்டுட்டு நான் மட்டும் சொர்க்கத்துக்கு வரமாட்டேன்னு நான் இங்கேயே உறுதிமொழி அளிக்கிறேன். இந்த உறுதிமொழி தான் என்னுடைய முழு சந்தோஷத்துக்கும் நிரந்தர சந்தோஷத்துக்கும் காரணமா இருக்க போகுதுன்னு நம்ம யுதிஷ்டர் தர்மர், அதாவது தர்மர் இந்திரன் கிட்ட சொல்லியிருக்காருங்க. யுதிஷ்டர் பாத்தீங்களா, தன்னை நாடி வந்த நாயை வழியில எங்கேயுமே விட்டு கொடுக்காம விடாம கூடவே கடைசி வரைக்கும் வைத்திருந்ததுனால அவரையே அறியாமல் நீதி அரசரும் யமதர்மரும் இந்திரனும் வைத்த டெஸ்ட்ல அவர் பாஸும் ஆயிட்டாரு. இப்படிதாங்க அந்த காலத்திலே நம்ம கூடவே ஒன்றிய விஷயம்தாங்க இந்த நாய்ங்கிற விஷயம். இதே நாய் தான் காலபைரவருடைய வாகனமாக சிவனுடைய அவதாரத்திலே உபயோகப்பட்டிருக்கிறது இந்த நாய். காசி நகரத்தையே காவல் காக்கக்கூடியவர் தான் காலபைரவர். நம்ம பாவத்தெல்லாம் தொலைக்கணும்னு காசிக்கு போயிட்டு இருக்கோம். அங்க யாரு காவல் காத்துட்டு இருக்காங்க? பைரவர். அதாவது நாய் மேல நமக்கு கண்ணுக்கு தெரியாம கடவுள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவங்க தான் காசியவே காப்பாத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம வீட்டையும் யார் காப்பாத்திட்டு இருக்காங்க? வறுமையிலிருந்தும் அப்புறம் நம்ம கெட்ட விதியிலிருந்தும் காப்பாத்துறதே இந்த நாய்கள் மேல இருக்கிற பைரவர், கால பைரவர். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம எல்லாருக்கும் எந்த காரணத்துக்காக நாயை பிடிக்குமோ அதே காரணம் தான் நம்ம கடவுள் சிவபெருமானுக்கும் பிடிச்சிருக்கு. என்ன காரணம்னு உள்ள போய் பார்க்கலாமா? நாயை ஏன் சிவன் தன்னுடைய வாகனமா பயன்படுத்தி இருக்காருன்னு தெரியுமா? நாய் தன்னுடைய எஜமானனுக்காக உயிரை கொடுத்தாவது எதிரி கிட்ட இருந்து தன் எஜமானனை காப்பாற்றும். அதே மாதிரி நாய்க்கு உள்ளுணர்ச்சி, இன்ட்யூஷன் சொல்றாங்க இல்லையா, முன்னாடி நடக்க போறது என்ன நடக்க போகுதுன்னு ஆல்ரெடி அதுக்கு மைண்டுக்கு நல்லாவே வருங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி நாய் தான் தன்னுடைய எல்லையை எந்த காரணத்துக்கும் யாருக்கும் விட்டு கொடுக்காம நல்ல முறையில பாதுகாக்கணும்னு நினைக்கும். ரொம்ப தைரியமானது, எஜமானனுக்காக நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய மிருகம் தான் இந்த நாய். அதனாலதான் சிவன் தன்னுடைய வாகனமா நாயை பயன்படுத்தினாரு. நாய் மேல சிவன் உக்காந்துட்டு இருக்கிறது தெரியாம நாயை நிறைய பேர் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கொன்னுட்டு இருக்காங்க. ஆனா யோகி கிட்ட பைரவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க.
இப்போது ஒரு யோகி என்ன பண்ணாருன்னா, அவருக்கும் ஒரு டவுட் வந்தது. பைரவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் இந்த சிவன், அதாவது சிவனுக்கும் நாய்க்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, தன்னையும் அதாவது சிவனையும் நாயையும் எந்த மனுஷன் வேறுபாடு இல்லாமல் ஒன்று தான் நினச்சி நல்ல முறையில் கவனித்து மரியாதை கொடுக்கிறானோ அந்த மனிதன் தான் ஞானத்தில் சிறந்தவன். அந்த மனுஷனுக்கு நான் தேவையான எல்லா சௌபாகியங்களையும் கொடுப்பேன், எல்லா ஆசிகளையும் கொடுப்பேன்னு பைரவர் தன் வாயால் அந்த ஞானிகிட்ட சொல்கிறாருங்க. சிவபெருமான் அந்த காலத்தில் ஒருத்தருக்கு கர்வம், அதாவது நானுங்கிற அகம்பம் வந்ததுன்னா அதை எப்படி எடுத்திருக்காருன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு நாள் பிரம்மர் சொல்கிறாரு, நானும் சிவபெருமானும் சரிக்கு சமம், அவருக்கும் எனக்கும் 5 தலை தான் இருக்குது, நான் படைக்கும் கடவுளாக இருக்கேன், அதனால் நான் தான் ரொம்ப பவர்ஃபுல், பார்க்கவும் நான் தான் ரொம்ப அழகாக இருக்கேங்கிற கர்வம் வந்து விட்டதுங்க அவருக்கு. அது வந்ததுனால அவர் பண்ணிட்டு இருந்த வேலையிலையும் அந்த வெளிப்பாடு வர ஆரம்பிச்சது. இதை அப்சர்வ் பண்ண சிவபெருமான், இந்த குணத்தை இப்படியே விட்டா உலகத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது எடுக்கணும்னு காலபைரவர் அவதாரம் எடுத்து அவருடைய கர்வத்துக்கு காரணமான ஒரு தலை, 5 தலையிலிருந்து ஒரு தலையை எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கு பரிகாரமாக காலபைரவர் காசிக்கு போய் அங்கே அந்த காசியை வந்து பாதுகாவலராக உக்காந்துட்டாருங்க. இப்போவும் அங்கேயே தான் பாதுகாவலராக இருக்காங்க. இது அவர் செய்த செயலுக்கான பிராயச்சித்தமாக அங்கேயே இருந்துட்டாருங்க இப்போ வரைக்கும். பிரம்மதேவரின் ஆணவத்தை அழித்த அந்த நாள் தான் காலபைரவர் தோன்றினார். அதுதான் காலபைரவர் அஷ்டமின்னு சொல்கிறாங்க. காலத்தின் கடவுளான காலபைரவர் நம்முடைய விதியை மாற்றக்கூடியவர். அதாவது நாம் செய்த பாவத்தை 3 மடங்கு முழுங்கிட்டு நமக்கு நல்லதை கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வறுமையிலிருந்து காப்பாற்றக்கூடிய சக்தியும் காலபைரவர் கிட்ட தான் இருக்குது. இந்த உலகத்தை எப்படி தீய சக்தியிலிருந்து நம்மளை காப்பாற்றுறாரோ அதே மாதிரி நம் மனதுக்குள்ள உருவாகிட்டு இருக்க கர்வம், நான் என்ற அகம்பாவம், பேராசை, ஷோ ஆஃப், அதாவது வேற ஆளுங்க முன்னாடி நான் நல்லா இருக்கேன்னு காட்டிக்கிறது, இந்த மாதிரி ஆனால் பல கெட்ட குணங்களை வந்து தூரம் பண்ணிடுவார். இது தூரம் பண்ணலைன்னா நம்ம கடவுள்கிட்ட பக்கத்தில் போக முடியாது. அதனால தான் காலபைரவரை கும்பிட அதாவது நம்முடைய நாய்களுக்கு, தெருக்களில் நாய்களுக்கு சாதம் போட நம் மனதுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி துர்குணங்கள் தூரம் போய் கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். கடவுளுடைய செல்ல குழந்தையாக மாற ஆரம்பிச்சிருவோம். இந்த விஷயத்தையெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க.